எஸ்ஆர்ஹெச் vs சிஎஸ்கே மேட்ச்சில் என்ன நடந்துச்சு உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. டாஸ்லேயே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஷாக். என்னப்பான்னு கேட்டிங்கன்னா, டீமில் நிறைய பேர் ஆளை காணோம். யாரெல்லாம் காணோன்னு கேட்டிங்கன்னா, பத்திரனா இருக்கார்ல, அவர் இருப்பார் டீம்லன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அவர் தான் டீம்லேருந்து வெளில போயிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா உடம்பு சரியில்லையா. சரி, ரெண்டாவது இந்த இன்னொரு தம்பி இருப்பார், லெஃப்ட் கையில் போடுவார், அவர் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவரும் முஸ்தபிசுர் ரஹ்மான், அவரும் இல்லை. அவரும் அவங்க நாட்டுக்கு நான் போகிறேன்ப்பா டாட்டா பாயின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி, அப்புறமா இந்த புதுசாக ஒரு பையனை எடுத்திங்களே ரிஸ்வின் அவனு ஒருத்தான், அவன் இருக்காங்களா டீம்லன்னு கேட்டிங்கன்னா அவரும் இல்லை. சரி, இத்தனை பேரை தூக்கி வெளில போட்டிருக்கீங்களேடா, யாரில் உள்ள வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாமா மொயின் அலி உள்ளே வந்திருக்காரு. அப்புறம் தீக்ஷனா, அதுக்கப்புறம் நான் தான் முகேஷ் வராங்க. சிஎஸ்கேக்காக ஓப்பனிங் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரவீந்திரா உள்ளே வராங்க. மொதல் ஓவர் போட சர்மா வராரு. அந்த ஓவரில் ஒரே ஓவர், மற்றபடி நல்ல ஓவர். ரெண்டாவது ஓவர் போட பூக்குமார் வராரு. அந்த ஓவரில் 4 ரன்னு, இன்னொரு நல்ல ஓவர். நாலாவது ஓவர் போட திரும்ப பூக்குமார் வர, ரவீந்திரா அவுட்டு. இவனை வச்சு நம்ம நிறைய பிளான் போட்டிருந்தோமே, கடைசியில் அவுட் ஆகிட்டானே நம்மளும் யோசிக்க. பவர் பிளேயோட கடைசி ஓவரில் 15 ரன் வர, அப்பாடா அப்படின்னு மூச்சு விடலான்னு பார்த்தா ஆத்தான்ற மாதிரி 8வது ஓவரில் கேப்டனும் காலி. அடுத்து டூபே உள்ள வர, வந்த உடனே 4-6ன்னு போக, அடுத்த ஓவர்லேயே அதே கதை தான். திரும்ப ஒரு 4, திரும்ப ஒரு 6, இப்படியே போயிட்டு இருக்கும்போது 14வது ஓவரில் டூபே 50 அடிப்பாருன்னு பார்த்தா ஆத்தான்ற மாதிரி கேட்ச் கொடுத்துட்டு அவரும் வீட்டுக்கு போக, ரகானே மச்சான் நானும் வரேன்ட்டு அவரும் பின்னாடியே போயிட்டார். அடுத்து உள்ள யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. என்னடா இது விக்கெட் மேலே விக்கெட்டு, பக்கெட் மேலே பக்கெட்டுன்னு போகுதுன்னு பார்த்தா ரன்னும் வரல, ஒன்றும் வரல. 18வது ஓவரில் 2 4. கடைசி ஓவரில் தலையும் பேட்டிங் வராரு. அவர் தான் 6 அடிப்பார்னு பார்த்தா அவருக்கும் பேட்டில் படல. அவரும் ஒரே ஒரு பால் தான் ஆடினார். அதுக்கப்புறமா ஜடேஜா 4 அடித்து முடிக்க சிஎஸ்கே 165க்கு 5ன்னு அவங்களோட ஸ்கோரை முடிக்கிறாங்க. சேசிங் ஆரம்பம். தலையும் சர்மாவும் உள்ளே வராங்க. மொதல் ஓவர் போட யார் வரான்னு கேட்டிங்கன்னா செரிப்பழம். அதாங்க நம்ம தீபக் சார் இருக்கார்ல, அவர் தராரு. ஓவர்லேயே கேட்ச் ட்ராப். யார் விட்டா? மொயின் அலி. யாருக்கு விட்டா? டிராவிஸ் ஹெட். போச்சுடா டே, மேட்ச் இங்கே தோத்துட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது கடைசி பாலில் 6 வேறு. வெந்த புள்ள வேலை பச்சிட்டாரா அப்படின்னு நம்மளும் நினச்சிட்ருக்க. 2வது ஓவரில் 4 6 6 6 4 இப்படியே போயிட்டுருக்க. அந்த 2வது ஓவரில் 27 ரன். யார் போட்டால்? நான் தான் முகேஷ். போடா, இன்னும் நல்ல பவுலர்னு இம்பாக்ட் பிளேயரால் எடுத்துகிட்டு வந்தோம் போடாடே அப்படின்னு நம்ம நினைக்க. 3வது ஓவரில் அபிஷேக் காலி. ஆனால் மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருச்சு. நம்ம சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 6 ஓவர் முடிய எஸ்ஆர்ஹெச் 78க்கு 1ன்ற இமாலய இலக்கை அங்கேயே அவங்க குவிச்சிட்டாங்க. நம்ம மேட்ச் அங்கேயே தோத்துட்டோன்றதை நம்மளே நினச்சிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு சின்ன வாய்ப்பு தான் இருக்குன்ட்டு நம்ம நினச்சிக்கலாம். 7வது ஓவர் ஆரம்பிக்க அங்கே ஜட்டு ஒரு நல்ல ஓவர் போடுறாலும் அங்கே 6 இருந்தால் போச்சு. இருந்தாலும் ரெக்கர்ட் ரன் ரேட் 6 கீழே வந்துட்டனால நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க தட்டி ரன் சேர்த்தாலே ஈஸியாக ஜெயிச்சிடலாம். 4 6 அங்கே தேவையே இல்லை. சிங்கிள் டபுளே போதும் நம்மளும் நினச்சிட்ருக்க. அப்படியே 10 ஓவர் முடியுது. தலையும் அவுட் ஆகுறாரு. யார் விக்கெட் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட மகேஷ் தீக்ஷனா தான் எடுத்தார். இப்போ விக்கெட் எடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. மேட்ச் தான் நம்ம பவர் பிளேலே தோத்துட்டோமே நம்மளும் நினச்சிட்ருக்க. தெரிஞ்சாலும் சும்மா ஒரு நப்பாசைக்காக மேட்ச்சை பார்க்குறோம். 14வது ஓவரில் மேர்க்ரம் ஒரு 50 போட, அந்த ஓவர்லையா மொட்டை மாமா கிட்ட அவுட்டு. 16வது ஓவரில் சபாஸும் அவுட் ஆக, என்ன இது லைட்டாக சான்ஸ் இருக்குமோன்னு பார்த்தா அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. 19வது ஓவரோட மொதல் பால்லே 6 அடித்து எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறாங்க. இதோட சிஎஸ்கே 2வது மேட்ச்சை அடி வாங்குறாங்க. எஸ்ஆர்ஹெச் 1/6 விக்கெட்ஸ். அப்புறம் உங்கள் எல்லோரும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.